ஹனிமூன் வேணும்னு சொல்லிட்டு வேண்டான்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க நிலாவை யோசிச்சு பார்த்துட்டு சோழன் கன்ஃபியூஸாக இருக்கும்போது பாண்டியும் டைம் ஆயிடுச்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக எல்லாரையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்படி மெடிக்கல் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் வானதியும் அவங்க அண்ணன் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே எல்லாரும் வந்ததுக்கப்புறமா இன்னுமே நிலா அவங்களோட வேலையை யோசிச்சு பார்த்துட்டே டென்ஷனோட இருக்காங்க. பட் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட வானதியும், என்ன நிலா, என்ன நல்ல விஷயம் நடக்கும்போது இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன, உங்களுக்கு ஒரு வேளை என் மேலே பொறாமையாக இருக்கான்னு கேட்க, ஆனால் நிலாவும், என்ன வானதி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இதுக்காக உங்களை பார்த்து பொறாமை பண்ணும், எனக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சோழன் கிட்ட, சோழன் என்னோட லேப்டாப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்தோமா இல்லையா, என் காரில் தான் இருக்குது, ஒரு நிமிஷம் அதை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே உட்காந்து அவங்களோட வேலையை மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே, பார்த்தீங்களா அந்த பொண்ணு எவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வானதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் அவள் பொறாமப்படுற அளவுக்கு என்னால் இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்கு கூட அவங்க கோவத்தோட உட்காந்துருக்க. பாண்டி தான் அவங்களோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட தனியாக கூப்பிட்டு, இங்கே பாரு வானதி, நீ கோவமே பட மாட்டேன்னு சொல்லியிருக்க, கோவப்பட்டா உன்னை நான் அசிங்கமாக திட்டலான்னு சொல்லிட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க, அதனால நீ சந்தோஷமாக இருக்கணும், வேற எதை பற்றியும் யோசிக்காத, நீ ரொம்ப பெரிய இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க. வானதி கொஞ்ச நேரத்தில் கூலாயிடுறாங்க. அப்போது பாண்டியும், சரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் வானதி, ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குன்னு வாசலை பார்க்கும்போதே அங்கே கார்த்திகா வந்து நிற்கிறாங்க. ஆனால் கார்த்திகாவை பார்த்த உடனேயே சேரன், சோழன், பல்லவன், நடேசன் சொல்லிட்டு 4 பேரோட முகமே மாறிடுது. ஏன் நிலாவுமே அவங்கள பார்த்துட்டு கண் கலங்கி உட்காந்துருக்க. ஆனால் இவங்க எல்லாரோட முகம் மாறினதை பார்த்துட்டு கார்த்திகாவுக்கோ சேரன் மாமா எல்லார்கிட்டையுமே உண்மையை சொல்லிட்டாங்கன்னு புரிய வருது. இருந்தாலும் வேற எதையுமே வெளிப்படையே காட்டிக்காம அவங்க சந்தோஷமாக வானதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் பாண்டி தான் மற்றவங்களோட முகம் ஏன் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு இதை பற்றி சோழன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோழனும் அவங்க கிட்ட மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியுமே கார்த்திகா மேலே பாவப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நிலவுக்கோ மனசு ஃபுல்லாக கஷ்டம் தாங்க முடியல. தான் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே இப்படி சிரித்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட கஷ்டத்தை புரிச்சுக்கிட்டு உடனடியாக அவங்கள ஹக் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்க. வானதிக்கும் ஒன்றுமே புரியல. எங்கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, வேணும்னே எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த நிலா அவளோட அட்டென்ஷன் இவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திகாவும் ஒரு நேரத்தில் நிலாவோட அட்வைஸை பார்த்துக்கிட்டு கண் கலங்கி அவளோட மனசுக்குள்ளே இருக்க மொத்த கஷ்டத்தையுமே வெளியே சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கமே விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வானதிக்கு கையும் உடலை காலும் உடலை. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நிலா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நிலா கிட்ட சத்தம் போட, ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, அண்ணன் ஏதாவது ஆட்டோ ஏதாவது கூப்பிடுங்க, சோழன் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கார்த்திகாவை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கார்த்திகா எந்திரிக்கவே இல்லை. ஸோ சேரன் பதட்டத்தில் உடனடியாக கார்த்திகாவை தூக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க தன்னோட ஃபங்க்ஷனே இப்படி கட்டதுக்கு காரணம் இந்த நிலாதான் சொல்லிட்டு வானதிக்கு செம்ம கடுப்பாகுது. இப்படி கார்த்திகா எதுக்கு மயங்கி விழுந்தாங்கன்னு கூட யோசிக்காம அவங்க நிலா மேலே தன்னோட கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாண்டி தான் வானதி கிட்ட வந்துட்டு கார்த்திகாவுக்கு என்ன பிரச்சனைனே சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் வானதிக்கும் அவங்களோட நிலைமையே புரிய வருது. அதனால அவங்க உடனடியாக அங்கே வேலை செய்கிற பையனை அந்த மெடிக்கலை பார்க்க சொல்லிட்டு அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் சேரனுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. கார்த்திகா இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு அவங்க இதுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். அப்படி இல்லைனா அவங்களுக்கும் சரி அவங்களோட குழந்தைக்கும் சரி ரொம்ப பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கிரிட்டிக்கலான ப்ரெக்னன்சியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு சேரனுக்கும் கையும் ஓடலை காலும் ஓடலை. அவங்க கண் கலங்கி உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அவங்களுக்கு சந்தாவுமே கால் பண்ணுறாங்க. சந்தா கிட்ட தான் சேரன் தன்னோட மனசில் இருக்க எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுவாங்கல்ல. அதனால அவங்க அழுதுகிட்டே சந்தா கிட்ட கார்த்திகாவோட நிலைமையை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கொஞ்சம் கடுப்போட, இங்கே பாருங்கள் அது அவங்க பிரச்சனை, முதல்ல அவங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கள், அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கிளம்பி போய் உங்களோட வேலையை பார்க்க பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் எதுக்காக அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஆனால் சந்தா இப்படி சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சேரணும், என்ன சந்தா நீ ஏன் இப்படி மனசாட்சி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்க, சே நீ இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, முதல்ல ஃபோனை வைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
இதை பார்த்துட்டு சந்தாவுக்கு இன்னுமே கோவம் வருது. ஆனால் இதை பார்க்குற நிலாவும், என்ன நான் சந்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனால் சொன்னதுக்கப்புறமாவும் நீங்கள் எதுக்காக அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, அவங்களோட அப்பா அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாமா. இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல. ஆனால் நிலாவுக்கும் சோழனுக்கும் சாந்தாவோட மனநிலைமை என்னென்னு புரிஞ்சிடுது. அதனால் இங்கே பாருங்கண்ணே, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்கள் சந்தாவுக்கு கால் பண்ணுங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க. அவங்க ஏதோ கோபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. ஆனால் சேரனும், இப்போ கார்த்திகா தான் எனக்கு முக்கியம். சந்தா கோவத்தில் இருந்தானா அவளை நான் அப்புறமா பார்த்துக்கிறேம்மா. முதல்ல கார்த்திகோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. இங்கே பாருமா, இப்போ இவ கர்ப்பமாக இருக்கா. அவளோட குடும்பத்து ஆளுங்களும் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அவளோட நகையையும் பிடுங்கி அடமானம் வச்சுட்டாங்களாம். இப்போ இவளோட வாழ்க்கைக்கு என்னதாம்மா வழி, நம்ம என்ன பண்ணலான்னு உனக்கு ஏதாவது யோசனை இருக்கான்னு கேட்க. நிலாவுமே, பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் வானதியும், அப்படி கொடுத்தா இவங்களால அந்த குடும்பத்தில் போய் வாழ முடியுமா, முதல்ல அந்த குடும்பத்தை பற்றி பேசி நம்ம இதை சமாதானப்படுத்தி வைக்கிறதா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதை கேட்டுட்டு சேரனுக்கும் கார்த்திகாவோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ அடுத்து சேரன் என்ன பண்ண போகிறாங்க, அதே நேரத்தில் சேரன் கார்த்திகா விஷயத்தில் தலையிறனால சேரனுக்கும் சந்தாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.